மந்திர தேசத்து அரசனான சல்லியன் பாண்டவர்களில் நகுல சகாதேவர்களின் தாய் மாமன். பாண்டவர்களுக்கும் துரியோதனன் முதலான கௌரவர்களுக்கும் போர் நடப்பது தீர்மானம் ஆனவுடன் நான் போய் பஞ்ச பாண்டவர்களுக்கு துணையாக நின்று துரியோதனனை எதிர்த்து போர் புரிவேன் என்று முடிவு செய்து பாண்டவர்களின் இருப்பிடத்தை நோக்கி தன் பெரும் படைகளோடு வந்து அங்கு வரும் வகையில் அழகான பூஜ மண்டபங்கள், சபைகள், விளையாடும் இடங்கள், பலவிதமான உணவு வகைகள், மாலைகள், பலவிதமான வடிவங்கள் கொண்ட கிணறுகள் என பெருமளவில் அற்புதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதை பார்த்ததும் சல்லியன் அங்கு வந்து தங்கினார். அங்கிருந்த ஏராளமான வீரர்களும் பணியாளர்களும் சல்லியனை மிகுந்த மரியாதையோடும் பணிவோடும் அன்போடும் வரவேற்றார்கள். சல்லியனையும் அவர் படையினரையும் தேவையறிந்து உபசரித்தார்கள். அவற்றையெல்லாம் பார்த்து மனம் மகிழ்ந்த சல்லியன், நாம் வருவது தெரிந்து பாண்டவர்கள்தான் இப்படிப்பட்ட வசதிகளை செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி செய்யப்பட்ட உபசாரங்கள் அனைத்தையும் ஏற்றார். எல்லாம் முடிந்தவுடன் சல்லியன், இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கு நான் மரியாதை செய்ய விரும்புகிறேன் என்று வாய்விட்டு சொன்னார். அப்போது அதுவரை மறைவாயிருந்த துரியோதனன் வெளிப்பட்டான். மாமா, நீங்கள் வருவதை அறிந்து இப்படிப்பட்ட அற்புதமான ஏற்பாடுகளை செய்தவன் நான் தான் மாமா. உங்களுக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படிதான் நாங்களும். நீங்கள் சொன்ன வாக்குப்படி நீங்கள் எங்கள் பக்கம் இருந்து படைகளோடு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என வேண்டினான் துரியோதனன். சல்லியனும் தன் வாக்கை காப்பாற்றுவதற்காக, வேறு வழியின்றி, துரியோதனா, இவ்வளவு ஏற்பாடுகள் செய்து எங்களுக்கு உதவி செய்த உனக்கு துணையாக நின்று போர் புரிவேன், பாண்டவர்களை எதிர்ப்பேன் என்று சொன்னார். சொன்னபடி செய்யவும் செய்தார். சல்லியனின் படைகள் ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் தூரம் கொண்டவை துரியோதனின் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பப்பட்டன. சல்லியன் துரியோதனனிடம், மன்னா, நான் உன் பக்கம் நின்றுதான் போர் செய்வேன், இது நிச்சயம். இப்போது நான் போய் தர்மனை பார்த்து விட்டு வருகிறேன், சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்றார். அதை ஏற்றான் துரியோதனன். மாமா, போய்விட்டு சீக்கிரமாக திரும்பி விடுங்கள், சொன்ன வாக்கை மறக்காதீர்கள் என்று வேண்டி சல்லியனை கட்டித் தழுவினான். அதன் பின் துரியோதனன் தன் அரண்மனைக்கு திரும்ப சல்லியன் பாண்டவர்களின் இருப்பிடத்தை அடைந்தார். நீண்ட நாட்களுக்கு பின் வந்த தாய்மாமனை கண்டு மகிழ்ந்தார் தர்மர். முறைப்படி சல்லியனை வரவேற்று உபசரித்தார். உபசரிப்புகள் முடிந்ததும் சல்லியன் நடந்தவற்றையெல்லாம் தர்மரிடம் கூறினார். நான் துரியோதனன் பக்கம் இருந்து பாண்டவர்களை எதிர்த்து போர் புரிவேன் என்று தான் துரியோதனுக்கு கொடுத்த வாக்கையும் கூறினார் சல்லியன். அதை கேட்டு தர்மர் மனம் வருந்தவில்லை, மாறாக மகிழ்ச்சி அடைந்தார். மாமா, நீங்கள் செய்தது நியாயம்தான். துரியோதனனுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தது நல்ல செயல்தான், அதில் தவறில்லை. ஆனால் நீங்கள் ஓர் உதவி செய்யுங்கள். அர்ஜுனனும் கர்ணனும் தனியே யுத்தம் செய்ய நேரிடும். அப்போது நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டி வரும், இதில் சந்தேகமே இல்லை. அப்போது நீங்கள் கர்ணனின் மனம் சலிக்கும்படியாக அவனுடைய பராக்கிரமத்தை பங்கம் செய்ய வேண்டும் என வேண்டினார் தர்மர். சல்லியனும் ஒப்புக்கொண்டார். தர்மா, உன் வேண்டுதலை நான் ஏற்கிறேன், நிறைவேற்றுகிறேன். கர்ணனுக்கு விபரீதமாகவும் நல்ல தள்ளாததுமான வார்த்தைகளை சொல்வேன். அவன் கர்வத்தை அடக்குவேன். சூதாட்டத்தின் போது திரௌபதியும் நீயும் அனுபவித்த பெரும் துயரம், தேரோட்டியின் மகனான கர்ணனால் அப்போது சொல்லப்பட்ட கடுமையான வார்த்தைகள், ஜடாசுரன், கீசகன் ஆகியோர்களால் உண்டான பெரும் துக்கம் என எல்லா துயரங்களும் நீங்கி நீங்கள் எல்லா சுகமும் பெறுவீர்கள் என்று பல விதங்களிலும் ஆறுதல் சொன்னான் சல்லியன். பாண்டவர்களிடம் விடை பெற்று துரியோதனிடம் திரும்பினார். இதன் பிறகு சல்லியன் யுத்தகலத்தில் பேசப்படுகிறார். அதுவும் கர்ணன் மூலமாக மகாபாரத போர் தொடங்கி முதல் 10 நாட்கள் தலைமை ஏற்று போர் புரிந்த பீஷ்மர் கீழே விழுந்தார். அதன் பின் 5 நாட்கள் போர் புரிந்த துரோணரும் இறந்தார். அதற்கு பின் கௌரவ சேனைகளுக்கு தலைமையேற்று போர் புரிந்தான் கர்ணன். அப்போது அர்ஜுனனுக்கும் தனக்கும் உள்ள சௌகாரிய அசௌகரிய துரியோதனனிடம் விவரித்த கர்ணன், நண்பா, அர்ஜுனனுக்கு அற்புதமான தேரோட்டியாக கண்ணன் இருக்கிறான். எனக்கு அப்படிப்பட்ட தேரோட்டி இல்லை. நம்மிடம் உள்ள சல்லியன் கண்ணனுக்கு இணையானவன், மிகுந்த திறமைசாலி. அப்படிப்பட்ட சல்லியன் எனக்கு தேரோட்டியாக இருந்தால் கண்டிப்பாக பாண்டவர்களை வெல்லுவேன் நான். இதுவே என் விருப்பம், அதற்கு உண்டானதை செய் என்றான். வில்லி பாரதத்தில் சொல்லப்பட்டவை. கார்ப்பாக சாதனன் தன் மகனுக்கு எல்லா கலகமும் செய் வஞ்சனையே கற்ற கல்வன், ஆர்ப்பாக மோதி வரும் கவனமா நெஞ்சு தேவர் உலகினும் இல்லை, திசைகளெல்லாம் அறிவானும் போரில் விறகு அறிவிப்பானும் போர்ப்பாகாய் தேர்க்கடவு செய் வல்லானும் என்று சொல்லப்பட்டுள்ளது.
புனைதாமா சல்லியனே புவியிலென்றான். அதை ஏற்ற துரியோதனன் உடனே சல்லியனிடம் போய் அவருக்கு நமஸ்காரம் செய்து கைகூப்பி வணங்கியபடி, உத்தமரே, வாக்கு தவறாதவரே, பீஷ்மரும் துரோணரும் இல்லாத இந்நிலையில் கர்ணன் தான் தலைமை ஏற்றிருக்கிறான். இது உங்களுக்கு தெரியும். இந்நிலையில் கண்ணன் எவ்வாறு பாண்டவர்களை காப்பாற்றுகிறானோ அதே போல சல்லியரே, நீங்கள் கர்ணனை பாதுகாக்க வேண்டும். கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்து உதவ வேண்டும். பாண்டவர்களை வெல்வதற்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என விரிவாகச் சொல்லி வேண்டினான். அதை கேட்ட சல்லியன் கொதித்தார். மன்னா, தேரோட்டி மகனுக்கு நான் தேரோட்டியாயிருப்பதா? கொஞ்சம் கூட பயமில்லாமல் இவ்வாறு சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டாயே. இந்த அவமானத்தை அடைந்து எந்த விதத்திலும் நான் போர் புரிய மாட்டேன். எனக்கு விடை கொடு. நான் இப்போதே என் வீடு திரும்புகிறேன் என்றார் சல்லியன். அதற்கு துரியோதனன் துவண்டு விடவில்லை. தன் காரியம் நடக்க வேண்டுமே பல விதங்களிலும் பேசி சல்லியனை சம்மதிக்க வைத்து விட்டான். ஒப்புக்கொண்ட சல்லியன் ஒரு நிபந்தனை விதித்தார். துரியோதனா, உன் வார்த்தைகளுக்காக நான் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் அவனிடம் என் இஷ்டப்படி பேசுவேன். கட்டுப்படுத்தப்படக்கூடாது என்றார். சல்லியனின் நிபந்தனையை ஏற்றான் துரியோதனன். சல்லியன் தேரோட்டியாக இருக்க கர்ணன் தேரில் ஏறி அமர்ந்தான். அமர்ந்தவுடன் சல்லியனை நோக்கி, குதிரைகளை நகர்த்து. பாண்டவர்கள் அனைவரையும் நான் கொல்வேன். என் வீரத்தை எல்லோரும் பார்க்கட்டும். துரியோதனனின் வெற்றிக்காக பாண்டவர்களை அழிக்கும் அம்புலகை ஏவப் போகிறேன் என வீரமாக பேசினான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான கதையுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.